ஸோ இனி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பஜெரோ 1999 இந்த காரில் எப்படி ஆயில் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னா என்ஜின் ஆயில் ப்ளஸ் வந்து ஆயில் ஃபில்டர், அப்புறம் என்ஜின் ஃப்ளஷ். ஸோ உங்கள் மாடலுக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த இந்த பஜெரோ 1999 இந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி எந்த விஸ்காசிட்டியில் உங்களுக்கு ஆயில் வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன ஆயில் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னா திஸ் இஸ் பென்ரித் 1540. ஸோ அதுதான் விஸ்காசிட்டி. இந்த பஜெரோவில் பார்த்தீங்கன்னா வெறும் 2 லட்சம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஸோ அப்புறம் வேறு என்ன வாங்கியிருக்கிறேன் அப்படின்னா ஆப்வியஸ்லி ஆயில் ஃபில்டர். ஸோ ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக ஆயில் ஃபில்டரும் மாற்றி ஆகணும். அப்புறம் இந்த நியூலன் ஆயில் ஃப்ளஷ். இந்த ஆயில் ஃப்ளஷ் போட்டு கழுவும்போது என்ன ஆகும்னா இன்ஜினில் இருக்கிற அழுக்கு ப்ளஸ் வந்து இந்த இரும்பு துகள்கள், ஸோ இதெல்லாம் வந்துமே ஃப்ளஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துரும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பஜெரோவில் இருக்கிற இங்கே சேஃப் கார்டு இருக்கும், இங்கே மட் கார்டு. ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டேன். அதை ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணால் இந்த ஆயில் ஃப்ளஷை வந்து இன்ஜின் ஆயிலில் ஊற்றுற அந்த வழியில் ஊற்றணும். இன்ஜின் ஆயில் கேப் எடுத்துகிட்டு அதில் ஊற்றிட்டு இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 10 மினிட்ஸ் நம்ம வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணணும். அப்போ தான் வந்து ஆயில் சர்க்குலேட் நல்லா ஃபுல்லாக இன்ஜின் ஃபுல்லாக நல்லா ஆயில் சர்க்குலேட் ஆகிட்டு எல்லா தூசியுமே கலந்து வந்து அடியில் தேங்கிடும். ஸோ நம்ம இப்போ ஆயில் இறக்கும் போது வந்து எல்லா தூசியுமே அது கூடவே சேர்ந்து இறங்கிடும். ஸோ இப்போ நம்ம வந்து இதை ஊற்ற போகிறோம். ஸோ இதுதான் அந்த ஆயில் கேப். ஸோ இதை போட்டிங்கனாலே உள்ள தெரியும். அதுக்கு முன்னாடி ஆயில் செக் பண்ணுறது வந்து எப்படின்னா நீங்கள் ஆயில் செக் பண்ணிங்கனாலே தெரியும். ஆயில் செக் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கலரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கலரில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதை செக் பண்ணி பார்க்கணும். அப்படி தெரியுதா? ஸோ அப்படி செக் பண்ணும்போது ஒரு மாதிரி ஒட்டின்னு வருது பாருங்கள். அந்த மாதிரி ஒட்டக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒட்டியிருந்தாலே நம்ம வந்து ஆயில் வந்து பேடான ஆயில், நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சு. ஸோ நம்ம ஆயில் மாற்றி ஆக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதுவும் இல்லாமல் ஆயில் வந்து கொஞ்சம் ரொம்ப டார்க்காக இருக்குது, ரொம்ப கருப்பாக இருக்குது. பெட்ரோல் இன்ஜினுக்கு வந்து ஆயில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்கும்போதே நம்ம மாற்றிடணும். ஸோ இதுதான் ஆயில் செக் பண்ணுறது. இதை அப்படியே உள்ளே போட்டுடுறாங்க. ஓகே. ஸோ நம்ம அந்த ஃப்ளஷை வந்து உள்ளே ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ரன் பண்ணால் போதும். 10 மினிட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதிலே போட்டிருப்பாங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. நான் வந்து நார்மலாக 10 மினிட்ஸ் ரன் பண்ணுவேன். ஒரு சிலர் வந்து 10 to 15 மினிட்ஸ் ரன் பண்ணுவாங்க. சரி நம்ம பார்ப்போம், நம்ம முடிஞ்சதுன்னா 10 to 15 மினிட்ஸ் நம்ம ரன் பண்ண பார்ப்போம். இது என்ன வாசனை அடிக்குது அப்படின்னா நம்ம கெரோசின் இருக்குல்ல, கிருஷ்ணா ஆயில், அந்த வாசனை அடிக்குது. நம்ம நார்மலாகவே இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின்லாம் வந்து வாஷ் பண்ணுறதெல்லாம் வந்து கெரோசினில் தான் வாஷ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஒரு பிராண்ட் நேம் போட்டு வைக்கிறாங்க. வெள்ளை கெரோசினாக இருக்குன்னு நினைக்கிறேன். வெளிநாட்டுனா அப்படி தான் இருக்கும். என்ன பண்ணுறது? ஓகே, மறக்காமல் என்ஜின் கேப்பை போட்டுருணும். ஓகே. ஸோ இப்போ நான் போய் என்ஜின் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஒரு 10 மினிட்ஸ். இப்போ வந்து டைம் என்ன அப்படின்னா டைம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து ஒரு ஆயில் அதை பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன டப்பு ஒன்று போட்டுக்கலாம். அதுக்கு வந்து இங்கே இந்த மாதிரி ஒரு டப்பு ஒன்று இருக்கும். இங்கே ஆஸ்திரேலியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு டப்பு இருக்கும். இது வந்து 5 லிட்டர் கெப்பாசிட்டி.
நான் ஆல்ரெடி 4 லிட்டர் ஆயில் இருக்கும். ப்ளஸ் வந்து இது வந்து ஒரு 250 ml அப்படின்னா 300 ml. ஸோ அப்புறம் ஆயில் இறக்க வேண்டியதான். நான் போல்டு எங்கே இருக்குதுன்னு காட்டுறேன். ஓகே, ஸ்டார்ட். ஆல்ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த டப்பை வந்து அடியில் வச்சுருவோம். ஆனால் ஆயில் வந்து ரொம்ப சூடாக இருக்கும். அது நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். அது எங்கே இருக்குன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதுதான் ஆயில் சம்பு. இது வந்து ஆயில் ஃபில்டர். இந்த ஒயிட் கலரில் இருக்கிற ரைக்கோ அப்படின்றது ஆயில் ஃபில்டரு. இங்கே ஒரு போல்டு இருக்கிறது. இவன் தான் அந்த போல்டு. ஸோ அவனை தான் நம்ம கரெக்டாக போகிறோம். அவனை கட்டினீங்கன்னா ஆயில் வந்து தானாக கீழே கொட்டிடுவார். இந்த ஆயிலை பார்த்தீங்கன்னாலே தெரியும். அது போட்டும் போது வந்து கீழே கொட்டிடான் பையன். என்ன கலரில் இருப்பாங்க, கருப்பு கலரில். ஸோ இதுதான் அந்த ஆயில் ஊற்றுற இடம். ஸோ இதெல்லாம் மாற்றுறதுக்கு வந்து என்னென்ன டூல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா, என்கிட்ட இது வந்து ஒரு ஸ்டப்பி. இது வந்து எப்படின்னா பேட்டரியில் ஓடும். இதை பற்றி நான் ஒரு ரிவ்யூ தனியாக பண்ணுறேன். நான் இது என்கிட்ட இருக்குது, ஒரு 2 3 இருக்குது. நான் இதை பற்றி தனியாக பேசுகிறேன். நான் ஒரு ரிவ்யூ. இது வந்து பயங்கரமான ப்ராடக்ட்டு, சூப்பரான ப்ராடக்ட்டு. இது நம்ம ஊரில் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த ஊர் நம்ம ஊர்லேயே கிடையாது. இது ஆயில் ஃபில்டருக்கு தேவையான இந்த ஆயில் புல், இந்த ஆயில் ஸ்பேனரு, ஆயில் ரின்ச்சு, அப்புறம் வழக்கமாக புனல், என்ஜின் அந்த ஆயில் போல்டு இறக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 17 mm ஸ்பேனர். ஸோ இந்த ஸ்பேனர் வந்து இவனை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஆக்சுவலாக வந்து செம்ம ஸ்பேனர், சூப்பரான ஸ்பேனர். இது நம்ம ஊரில் இந்த மாதிரி ஸ்பேனர் கிடையாது. ஸோ இந்த ஸ்பேனரை பற்றி நான் தனியாக போயிடுவேன். இதுக்கு பேர் வந்து கியர் ஸ்பேனர்னு சொல்லுவாங்க. நம்ம ரிஞ்ச் மாதிரியே இருக்கும் ஆனால் ஸ்பேனரு. இந்த இடத்துல நம்ம ஃப்ளாட் ஹெட் இருக்கும், இந்த இடத்துல ரவுண்ட் ஹெட் இருக்கும். ஸோ இதை பற்றி நான் இன்னொரு வீடியோ தனியாக போடுறேன் இதை பற்றி. ஏன்னா இது நான் வந்து மெக்கானிக் ஷாப்பில் கற்றுக்கிட்ட போது, நான் டிப்ளமோ மெக்கானிக் ஷாப்பில் கற்றுக்கிட்ட போது என்னென்னா, இந்த மாதிரி ஸ்பேனர்லாம் கிடையாது. ஒரு வாட்டியும் எடுத்து திருவ வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் இது நான் இங்கே வந்து பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால் வாங்கிட்டேன். அப்புறம் ஆயில் ஃபில்டர். இது வந்து என்ன ப்ளூ கலரில் இருக்குது. இது வேறு ஏதோ கம்பெனி ஃபில்டர் போல். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து இது ரைக்கோ. இது வந்து டிஃப்ரெண்ட் ஃபில்டர். ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ எதாக இருந்தாலும் ஓகே தான். நம்மளுக்கு தேவை ஃபிட்டாக இருக்கணும். இதுதான் ஆயில் ஃபில்டர். ஸோ ஆயில் வந்து இது வழியாக ஃபில்டர் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இன்ஜினுக்குள்ளேயே போகும். ஆல்ரைட், ஸோ லெட்ஸ் கோ. இந்த ஆயில் ஃபில்டர் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது எப்படி இருக்குன்னா, பல வருஷமாக இதை வந்து சேஞ்சே பண்ணாத மாதிரி இருக்குது. ஆனால் வந்து ரொம்ப சூடாக இருக்கும். ஏன்னா இன்ஜின் வந்து ஒரு 10 minutes ஓடின்றதுனால பயங்கர சூடாக இருக்குது. ஸோ ஆயிலை வந்து ஃபுல்லாக ட்ரைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மறக்காமல் அந்த ஆயில் போல்டை வந்து நம்ம அந்த ஆயில் சம்பில் இருக்கிற அந்த ஆயில் போல்டை வந்து மறக்காமல் அந்த ஆயில் போல்டை வந்து மறுபடியும் சம்பிளே போட்டுடணும். இல்லைன்னா எல்லா ஆயிலும் ஊற்றிடும். மேலே ஊற்ற கீழே இறங்கினே இருக்கும். அப்புறம் வடிவேல் காமெடி மாதிரி தான் ஆகிடும். தூசி எல்லாம் இறங்கிடுச்சுன்னா பண்ணுறதே பெஸ்ட். அதனால் இவரை வந்து கொஞ்சம் நல்லா க்ளீன் நெக்ஸ்ட்டு ஆயில் இறக்க வேண்டியதான். ஹெலிகாப்டர் வந்து இந்த போலீஸ் தொல்லை வந்து ரொம்ப தாங்க முடியலப்பா. டெய்லியும் அடிச்சு நொறுக்குறாங்க. டெய்லியும் 10 ஹெலிகாப்டர் இருக்க போகுது. அப்போ செக் பண்ணிக்கணும். 2 லிட்டர் தான் இருக்குது. கோடு இன்னும் வரல. அவ்வளோதான். ஸோ ஆயில் சேஞ்ச் பண்ணியாச்சு, ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணியாச்சு. எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஸோ இதுதான் ஆயில் சேஞ்ச். ஸோ இந்த ஆயில் சேஞ்ச் பண்ணுறது, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்கள்.
முடிஞ்ச அளவுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இது வந்து என்னோடய செகண்ட் வீடியோன்னு நினைக்கிறேன். இந்த வண்டி வாங்கினது வந்து ஒரு பெரிய டூர் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பெரிய எபிசோடு. இந்த வண்டி வாங்கினது, இந்த வண்டியை வந்து மார்க்கெட்டில் பேசினது, ஸோ அவங்க வந்து போய் எடுத்துகிட்டு வந்தது, இதெல்லாம் வந்து ஒரு மொத்தமாக சேர்த்து ஒரு வீடியோவாக நான் போட ட்ரை பண்ணுறேன். ஆல்ரைட், ஸோ சரி மக்களே, ஸோ ஆயில் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஆல்ரைட், see you, signing off.